அண்மைச் செய்தி. பிரணவ் ஜுவல்லரி நிறுவனம் வாடிக்கையாளர்களிடம் பணம் பெற்று மோசடி செய்த வழக்கு. வாடிக்கையாளர்களிடம் முதலீடு பெற்று மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரணவ் ஜுவல்லரி உரிமையாளர் செல்வராஜின் மனைவி கார்த்திகாவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இன்று கைது செய்தனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருச்சியை தலைமையிடமாக கொண்டு ஈரோடு, மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரணவ் ஜுவல்லரி என்ற பெயரில் நகைக்கடை நடத்தி வாடிக்கையாளர்கள் 100 கோடி ரூபாய் ஏமாற்றிய வழக்கில் அதன் உரிமையாளர் மதன் செல்வராஜ் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த அவரது மனைவியும் மற்றொரு உரிமையாளருமான கார்த்திக் குற்றப்பிரிவு போலீசார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் இன்று திருச்சியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவர் மீது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட நிலையில் மதன் சரணடைந்தார். இவர் நீண்ட நாட்களாகவே தலைமறைவாக இருந்து வந்தார். இந்த நிலையில் அவர் ஜாமீன் கோரி மனு செய்திருந்த நிலையில் அவர் பலமுறை ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது சரணடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.